பிரித்தானியாவில் மில்லியன் கணக்கான குடும்பங்கள் வரும் ஏப்ரல் மாதம் முதல் தண்ணீர் கட்டணம் மீண்டும் உயர்த்தப்பட உள்ளது. தொழில்துறை அமைப்பான வாட்டர் யூகே வெளியிட்டுள்ள தகவலின்படி சராசரி ஆண்டு கட்டணம் சுமார் 33 பவுண்டுகள் வரை அதிகரிக்கக்கூடும். இதன் மூலம் ஒரு சராசரி குடும்பத்தின் ஆண்டு தண்ணீர் கட்டணம் 639 பவுண்டுகளாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கட்டண உயர்வு தற்போதுள்ள பணவீக்க விகிதத்தை விட 2% அதிகமாகும். இருப்பினும் நாட்டின் பழைய தண்ணீர் கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் ஆறுகள் மற்றும் கடல்களில் கழிவுநீர் கலப்பதை தடுக்கவும் சுமார் 20 பில்லியன் பவுண்டுகள் முதலீடு செய்யப்பட உள்ளது. இந்த திட்டங்களுக்கு தேவையான நிதியை திரட்டவே இந்த கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தண்ணீர் நிறுவனங்கள் விளக்கம் அளித்துள்ளன. தண்ணீர் நிறுவனங்களின் இந்த முடிவுக்கு பொதுமக்கள் மற்றும் நுகர்வோர் அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. ஏற்கனவே வாழ்க்கை செலவு அதிகரிப்பால் மக்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் இந்த கூடுதல் சுமை பலரையும் பாதிக்கும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். மக்களின் பணம் முறையாக பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கான உறுதியான ஆதாரங்கள் தேவை என நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் வலியுறுத்துகின்றன. இந்த கட்டண உயர்வு அனைத்து பகுதிகளுக்கும் சமமாக இருக்காது. இது வசிக்கும் இடத்தை பொறுத்து மாறுபடும். உதாரணமாக, யுனைடெட் யூட்டிலிட்டிஸ் வாடிக்கையாளர்களுக்கு சரியாக 57 பவுண்டுகள் வரை கட்டணம் அதிகரிக்கலாம். அதே சமயம் தேம்ஸ் வாட்டர் நடவடிக்கைகளுக்காக மிக குறைந்த அளவிலேயே சுமார் 3 பவுண்டுகள் மாற்றம் இருக்கும் என்று கூறப்படுகிறது.